ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் உன் பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை கொடுக்கும் நோக்கத்தோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். உன் மனசில் இருக்க ஆசைகளையும் உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சின்ன வயசில் இருக்கும்போது உன்னை யாரும் கவனிக்காட்டி சும்மாவே நீ அழுது அடம்பிடிப்ப. எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக நீ வேணும்னே அழுத காலம் முடிஞ்சு போச்சு. இப்போது நிஜமாவே மனசு வலிச்சாலும் மனசில் வருத்தமும் வேதனையும் கவலையும் கஷ்டமும் இருந்தாலும் யாரும் பார்த்துடக்கூடாது, யாரும் முன்னாடியும் அழுதுடக்கூடாதுன்னு நீ மனசுக்குள்ளேயே அழுகிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். வாழ்க்கை எவ்வளவு வேகமாக மாறிடுச்சு பத்தியா. எல்லாரும் பார்க்கணுன்னு அழுத காலம் போய் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு கண்ணை மறைச்சிக்கிட்டு அழுகிற காலத்தில் இப்போது உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். எந்த விஷயத்துக்காக நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் உண்டாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. காசு பணம்னு வசதியாக இருக்கிறவங்க எல்லார் வீட்டிலும் சொத்து பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. ஆனால் காசு பணம் இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொத்து பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது. சோறு சாப்பிட்றதுக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்குது. உன் வாழ்க்கையிலையும் நடக்கும் எல்லா விஷயங்களையுமே ஒரே கோணத்திலே பார்த்துக்கிட்டு இருக்காம அதை பார்க்கும் கோணங்களை மாற்று. எல்லா விஷயமும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காம நடந்ததை எப்படி சரி செய்யலாம்னு யோசி. வாழ்க்கையில் பார்க்குற கண்ணோட்டம் தப்பாக இருந்ததுன்னா பார்க்குற காட்சிகளும் தப்பாகவே தெரியும். நீ பார்க்கும் கோணத்தை மாற்றினா நிச்சயம் எல்லாமே சரியாயிடுமே செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒருபோதும் அடுத்தவங்களை தாழ்த்தி உன்னை உயர்வாக நினைக்க வாழ்ந்த யோசிக்காதே. எல்லாரும் சமம்னு நினை, எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு நினை. அப்படி நினச்சின்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து வெற்றிகரமாக வாழ முடியும். யார் உனக்கு உதவி செஞ்சாலும் நன்றி மறவாமல் அவர்களுக்கு அந்த உதவியை எப்படியாவது வாழ்க்கை காலத்துக்குள்ள நீ வாழும் காலத்துக்குள்ள திரும்ப செஞ்சு முடிச்சிடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. அதே போல உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உனக்கு ஆதரவாக வந்து நின்னவங்களையும் நீ ஒருபோதும் ஏமாத்தவோ துரோகம் செய்யவோ கூடாது. ஏன்னா பாவங்கள்லேயே கொடிய பாவம் நம்பியவர்களை ஏமாற்றுவதும் துரோகம் செய்வதுதான். புனித நீராடினாலும் கூட அது நீங்காத பாவமாக இருக்குமே செல்லமே. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அவங்க மாறிட்டாங்க இவங்க மாறிட்டாங்களேன்னு அடுத்தவங்களுடைய மாற்றத்தை நினச்சி நீ வருத்தப்படாதே. இந்த உலகத்தில் எந்த உறவுகளும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் எப்போதுமே சந்தர்ப்பத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றவாறு மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ தான் உன் சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழணும் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா முருகா, தினமும் வந்து உன் விதிப்படி தான் நடக்கும் உன் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்கிறீங்க. விதியில் எழுதப்பட்டது தான் நடக்கும்னா அப்புறம் எதுக்காக நான் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணும்? நான் சும்மா இருந்தாலும் முயற்சி செஞ்சாலும் விதிப்படி தான் நடக்கட்டும்னா அதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடுவேனேன்னு கேட்டாயல்லவா? ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. உன் தலைவிதியை தான் ஒரு புத்தகமாக எழுதி வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு நாளும் இன்னன்னைக்கு இது நடக்கணும்னு எழுதி வச்சுருப்பேன். அதில் சில பக்கங்களில் இன்னைக்கு உன் முயற்சி போல் உன் வாழ்க்கை மாறட்டும்னு நான் எழுதி வச்சுருப்பேன். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உனக்கான அந்த நல்ல பக்கம் வந்துச்சுன்னா அந்த பக்கத்தை நீ முயற்சி செஞ்சுருந்தீன்னா அந்த நாளில் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். இப்போ புரியுதா? எல்லா நாளும் தலைவிதிப்படி நடந்தாலும் கூட சில நாட்களில் உன் முயற்சிகளை தான் உனக்கு வெற்றியாக எழுதி வச்சுருக்கேன். நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும்போது என்னைக்காவது ஒரு நாள் அந்த பக்கம் வந்துச்சுன்னா நீ அன்னைக்கு முயற்சி செஞ்சுருந்தீன்னா அது உனக்கு வெற்றியாக மாறி வந்து சேரும் அல்லவா? குடும்பத்தில் எல்லா உறவுகளுக்குள்ளும் யாராவது ஒருத்தர் எல்லா உறவும் வேணும்னு எல்லாரையும் அனுசரித்து போகிறவங்களா இருப்பாங்க. இவங்க நமக்கு துணையாக இருக்கணும், உறவுகள் சொந்த பந்தம்லாம் வேணும், நம்ம ஒத்துமையாக கூட்டமாக பொறுமையாக பொறுப்பாக வாழணுன்ற ஒரு மனிதன் எல்லார் குடும்பத்திலும் ஒருத்தன் இருப்பான். ஆனால் யார் அப்படி எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவனை தான் எல்லா உறவுகளும் கடைசியில் வேணாம்னு ஒதுக்கி வச்சிருவாங்க.
இதுதான் உறவுகளின் விசித்திரமான எழுதப்படாத விதி. இந்த உலகத்துல யார் உன்னை வேணும்னு சொன்னாலும் வேணாம்னு சொன்னாலும் எனக்கு எப்போதுமே நீ வேண்டும். என் அன்பு பிள்ளையான நீதான் என் மனசுக்கு மிகவும் நெருக்கமான பிள்ளை. உறவுகள் சொந்த பந்தங்கள்னு எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு கூடிய சீக்கிரம் அந்த கொடுப்பினையை கொடுக்கிறேன் என் செல்லமே. சொந்த பந்தங்கள் புடைசூழ நீ சந்தோஷமா ஒத்துமையா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஒளியோடு அல்ல, ஒரு சக்தியோடு தான் வெளிவருது. வார்த்தைகளுக்கு ஒளி இருக்கு நீ கேட்டிருப்ப, வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோ. நீ பேசுகிற வார்த்தைகள் சில பேருடைய மனக்காயங்களுக்கு மருந்தாக இருக்கும். சில நேரங்களில் அதுவே காயங்களையும் உண்டு பண்ணும். எப்போதும் யோசிச்சு பேசு. வாழ்க்கையில் வார்த்தைகளும் இந்த உலகம் முழுவதும் நிறைஞ்சு உயிர் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ பேசுகிற வார்த்தைகளை வைரமாக நினச்சி பேசினா, நல்ல வார்த்தைகளாக நன்மைகளாக நல்ல விதமாக நீ பேசும்போது உன் வாழ்க்கை வளரும். அடுத்தவங்கள பற்றி யோசிக்காம யார் மனசு கஷ்டப்பட்டா எனக்கு என்னன்னு வாயில் வந்ததை பட்டு பட்டுன்னு பேசினா உறவுகள் சிதறி போயிடும் என் செல்லமே. எல்லாரிடமும் எப்போதும் பார்த்து யோசிச்சு பேச கற்றுக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் 3 வகையான தீர்வுகளை வச்சிருக்கேன். 1, நடக்கிறதை ஏற்றுக்கிறது. இன்னொன்று, அதை மாற்றிக்கொள்வது. 3வது, அதை அப்படியே விட்டு விடுவது. ஏற்றுக்க முடியாத விஷயங்களை மாற்றிக்க பழகு. மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே விட்டு தள்ளிடு என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் நீ எதிர்பார்ப்பது போல இருக்காது. ஆனால் நீ மனசு வச்சினா, நீ நினச்சினா கண்டிப்பாக வாழ்க்கையை மாற்ற முடியும். உன் முயற்சிக்கு ஏற்ற முழு பலனையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இந்த உலகத்தில் நீ யாருக்கு உண்மையாக இருக்கியோ இல்லையோ, உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. உன் மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா உனக்கான முயற்சிகளை நீ செய்யும்போது நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளை நானே உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. உன் மனசாட்சிக்கும் நீ வணங்கக்கூடிய இந்த முருகனுக்கும் நீ உண்மையாக நேர்மையாக இருந்தாலே உன்னை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதி கிடைக்கணும், மனசில் மகிழ்ச்சி கிடைக்கணும்னு தேடிக்கிட்டே இருக்காத. அதுக்கு பதிலாக நடக்கிற விஷயங்களை நிம்மதிக்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் அழகானதாகவும் மாற்ற முயற்சி செய். உன் வாழ்க்கை அழகாக இருக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் சில பேருக்கு தான் கையில் இருந்தது வைரம்ங்கிறதே மொத்தத்தையும் தூக்கி எரிஞ்ச பிறகுதான் தெரிய வருது. கூட இருக்கிற வரைக்கும் சில மனிதர்களோட அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம அவங்கள விட்டு விலகின பிறகு ஐயோ அவர்களை இழந்துட்டோமே நினச்சி வருத்தப்பட்டு வாழ்பவர்களாக நிறைய பேரை இந்த பூமியில் நான் பார்க்குறேன். கூட இருக்கிற விஷயமோ அல்லது உன்கிட்ட இருக்கிற பொருளோ உன் கூட இருக்கும் உறவுகளோ யாரையுமே சாதாரணமாக நினைக்காதே என் செல்லமே. அவங்க வைரக்கல்லுன்னு தெரியாமல் கூழாங்கல்னு நினச்சி அவர்களை அற்பமாக பேசி நீ அற்பத்தனமாக நடந்துடாதே. எல்லாரையும் எல்லாவற்றையும் அற்பமாக நினைக்க பழகு. எதையும் யாரையும் அலட்சியமாக நினச்சிடாதே. வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி, உன்னுடைய சிறந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பிடிக்கும். நீ வாடி நின்ற போது உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செஞ்சவங்களை நீ ஒருபோதும் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அவசர ஆத்திரத்துக்கு உனக்காக ஓடி வந்து ஆதரவு சொன்னவங்களையும் உன் கையை பிடிச்சு உனக்கு உதவிகரமாக நின்றவங்களையும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நீ ஒரு நிமிஷம் கூட அவர்களை காயப்படுத்தாம அவங்க மனசு மகிழும்படியாக நல்லபடியான செயல்களை செய்ய பழகு. உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உன்னை காயப்படுத்தினவங்களையும் மனம் நோகும்படி செய்தீனா அதற்கான தண்டனை மிக கடுமையாக இருக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கை இப்போது போல எப்போதுமே இருளாக இருக்கும் நினைக்காதத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தான் இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். கண்டிப்பா இப்போது நீ போராடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் போராட்டத்தை முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில நான் வெற்றியை கொடுப்பேன். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனா ஒருத்தன் வெற்றி பெறதுக்கு காரணமாக இந்த முருகன் நான் மட்டும்தான் இருப்பேன். கண்டிப்பா நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் எல்லாரும் உனக்கு பரிசும் பாராட்டும் கொடுத்து கைத்தட்டலோட உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். எத்தனையோ அவமானங்களையும் கஷ்டங்களையும்
தோல்விகளையும் நிராகரிப்புகளையும் கடந்து வந்த நீ இப்போது மிக பெரிய அளவில் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஜொலிக்கும்படி நான் செய்கிறேன் என்று சொல்லவே. நம்பிக்கையும் முயற்சியும் உனக்குள்ள இருக்கும்போது எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருந்துராது. அவ்வப்போது வாழ்க்கையில பிரச்சனைகளும் தடைகளும் வரத்தான் செய்யும். அதுக்காக நீ எங்கேயும் நின்றுடக்கூடாது. அசைக்க முடியாத நம்பிக்கையோட, தளராத உழைப்போட, விடாமுயற்சியோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எத்தகைய கடினமான இலக்கையும் நீ எட்டி பிடிப்பதற்கு, வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. உழைப்பின்றி ஓர் அணுவும் அசையாது. நம்பிக்கையும் முயற்சியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நிச்சயமா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும்னா அதுக்கு 2 படிகளில் ஏறி போகணும். அதில் முதல் படி தோல்வி, அடுத்த படி தான் வெற்றி. அதனால் தோல்வி அடைஞ்சவனே தோற்று போயிடாம அடுத்து வெற்றிங்கிற படியை ஏற முயற்சி செய். ஒரு முறை தோல்வி அடையும் போது மறுமுறை வெற்றி கிடைச்சே தீரும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை வெற்று காகிதமாகவே நான் படைச்சு உன் கைகளில் கொடுத்துருக்கேன். அந்த வெற்று காகிதத்தில் அழகாக உன் தலையெழுத்தை எழுதணுமா, அல்லது அதில் அழகாக உருவத்தை வரையணுமா, அல்லது அதை கிறுக்கி கீழே எரியணுமான்றத நீ முடிவெடு. வாழ்க்கைங்கிற வெற்று காகிதத்தில் உன் பேரை எழுது. நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு சரித்திரத்தில் இடம்பெறும் அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு உயரணும் என்று சொல்லவே. அதே போல உன் கூட இருக்கிற யாரையும் நீ குறைவாக எடை போடாதே. நீ சாதாரணமாக நினச்ச மனிதர்கள் சாதனை புரியக்கூடிய அளவுக்கு திறமையானவர்களாக இருக்காங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. கூட இருக்கவங்க யாரையும் அற்பமாக நினைக்காமல் அற்புதமாக பார்க்க பழகு. ஏன்னா இந்த உலகத்தையே கடல் பொங்கி வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் மூழ்கடிச்சிடும். ஆனால் இந்த உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய கடல் மீது நீ ஒரே ஒரு துளி எண்ணெயை விட்டினா அந்த ஒரு துளி எண்ணெயை கூட அதால் குடிக்கவோ மூழ்கடிக்கவோ முடியாது. அப்போது நீ பார்த்துக்கோ, இந்த உலகம் எவ்வளோ பெருசு, ஒரு துளி எண்ணெய் எவ்வளவு சிறுசு. அந்த எண்ணெயை மூழ்கடிக்க முடியாத கடல் பெருசா அல்லது எண்ணெய் பெருசான்னு யோசி. அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரிடமும் பலவிதமான திறமைகளும் நல்ல விஷயமும் இருக்குது. யாரையுமே நீ சாதாரணமாக நினைக்க கூடாதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே.